கல்வாரியில் நின்று பாய்ந்திடுதே. என்னுள்ளம் நன்றியால் பொங்கி வழியுதே. என்ன என் பாக்கியமிதே. என்னுள்ளம் நன்றியால் பொங்கி வழியுதே. என்ன என் பாக்கியமிதே. பிதாவண்டை சேரும் சுத்தருக்காய் சதா பரிந்து பேசியே நிற்போர். இதோ எம்மையை முற்றும் மூடிய ரட்சிக்க வல்லமையுள்ளவரே. இதோ எம்மையை முற்றும் மூடிய ரட்சிக்க வல்லமையுள்ளவரே. கிருபையே பெருகுதே. கல்வாரியில் நின்று பாய்ந்திடுதே. என்னுள்ளம் நன்றியால் பொங்கி வழியுதே. என்ன என் பாக்கியமிதே. என்னுள்ளம் நன்றியால் பொங்கி வழியுதே. என்ன என் பாக்கியமிதே. கிருபையே பெருகுதே. கல்வாரி நின்று பாய்ந்திடுதே. என்னுள்ளம் நன்றியால் பொங்கி வழியுதே. என்ன என் பாக்கியமிதே. என்னுள்ளம் நன்றியால் பொங்கி வழியுதே. என்ன என் பாக்கியமிதே. கிருபையே பெருகுதே. கல்வாரி நின்று பாய்ந்திடுதே. என்னுள்ளம் நன்றியால் பொங்கி வழியுதே. என்ன என் பாக்கியமிதே. என்னுள்ளம் நன்றியால் பொங்கி வழியுதே. என்ன என் பாக்கியமிதே. ஓ ரபௌ ஷபகதிட கரபலபனா ராத்திரி ஷபலபா நேமரா மௌ ஷபகதிட கலபக்திட கரபா ஷபரபலம் தடா. Jesus, thank you Jesus. Abba riba shatira bakaraba sabala bakatida karabana mankatida. Thank you Jesus. Thank you Jesus. Yes Jesus. Yes, we praise Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Yes, we praise. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Jesus. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. We praise you, Jesus. We praise you, Jesus. We praise you, Jesus. We praise you. Thank you, Jesus. We praise you, Lord. Stotram Yeswe. Stotram Yeswe. எங்களை மாற்றும் ஆண்டவரே இயேசுவே ஸ்தோத்திரம். Jesus uraba shabakatida bakaraba sarabakalabana mana mankarabana riatura sabala bakasara baktidan karaba shabakalati dan karabana mankatuda. Jesus. Thank you, Jesus. We praise you. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Yes, Jesus. We praise you. Thank you, Jesus.
உங்களையும் என்னையும் பார்த்து நாம் பரலோகத்துக்குரியவர்கள் தகுதி உள்ளவர்கள் என்று சுட்டி காட்டக்கூடியதான ஒரு நற்கிரியும் நமக்கு இல்லை. Looking you and me, there is no goodness in us so that others might say that you and I belong to heaven. ஆனால் நம்மை நரகத்திற்கு கொண்டு போகக்கூடியதான துர்க்கிரியைகள் நிறைய இருக்கு. But however, taking us to hell, there are so many evil works in us. முடிவாக சொல்ல வேண்டிய காரியம் நாம் எல்லாரும் இங்கே இருக்க கூடாது. And finally speaking, none of us should be even here. நாம் இங்கே இருக்க வேண்டியவர்கள் அல்ல. We are not expected, supposed to be here. இது தேவன் தங்கும் ஆலயம். This is the temple of God. இது மகா பரிசுத்த ஸ்தலம். This is the most holy place. இந்த இடத்திற்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாது. There is no relationship between us and this place. இங்கே வருவதற்கு ஒரு தகுதியும் கிடையாது. We do not have any worthiness to come here. அப்படி என்றால் நாம் எப்படி வந்தோம்? If that be so, how did we come? பரிசுத்தத்திற்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாது. துர்க்கிரியைகள் உள்ள பாவிகள் ஆகிய நாம் எப்படி இந்த பரிசுத்த ஸ்தலத்திற்கு வந்தோம்? We who have all evil deeds and we are sinners, there is no relationship between us and holiness. Then how did we ever come to this holy place? அதை பற்றி தான் இப்பொழுது பாடினோம். கர்த்தருடைய கிருபை. That is what we sang now. It is by the grace of God. கல்வாரியிலிருந்து அவர் ரத்தம் சிந்தி நமக்காக சம்பாதித்த கிருபை. And that is the grace that is earned by shedding his blood on the cross of Calvary. ஆகையால் நம்மேல் வர வேண்டிய பிதாவுடைய கோபம் மாற்றப்பட்டு கோபத்துக்கு பதிலாக கிருபை வந்து நம்மை இந்த பரிசுத்த ஸ்தலத்திற்கு அழைத்திருக்கிறது. And because of that, the wrath of the Father which is supposed to come upon us, it has changed that anger and it has made us come to here. இந்த பெரிதான ஸ்லாக்கியத்துக்காக நாம் நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Thank you Lord, we thank you Lord, we thank you Jesus, we praise you. நம்முடைய படிப்புல ஒரு முறை கூட ஒரு அரியர்ஸ் கூட கிடைக்காம நல்ல சாமர்த்தியமா படித்தவர்கள் நம்ம மத்தியில் இருக்கிறார்கள். Even in our midst there are some people who have not even have kept any arrears in their subjects and they have studied well and they have passed. ஒவ்வொரு வருஷமும் ஃபர்ஸ்ட் வாங்குனவர்களும் இருக்கலாம். And perhaps they might be also who came every year first in the class. ஆனால் நம்ம மத்தியில ஆவிக்குரிய ஜீவிதத்துல ஆவிக்குரிய வகுப்புல நம்ம எல்லாருக்கும் அரியர்ஸ் இருக்கு. But however, for each and every one of us in our spiritual class, every one of us have arrears in us. எத்தனையோ தோல்விகள் நம்முடைய ஜீவிதத்துல. There are so many failures in our life. ஆனாலும் ஆண்டவர் நம்மை புறக்கணிக்காமல் நம்மை குப்பைத்தொட்டியில் போடாமல், குப்பைத்தொட்டி என்று சொன்னா நரகம், மனுஷர்களை போடுகிற குப்பைத்தொட்டி தான் நரகம், அங்கே போடாமல் மறுபடியுமாக அவர் சலித்து போகாமல் நம்மை அவருடைய சமூகத்திற்கு மறுபடியும் இந்த வாரத்தின் கடைசி நேரத்தில் கொண்டு வந்திருக்கிறார். However, God did not despise us and he did not cast us into the waste place that is the hell, and he somehow he forgave us, and once saying again and again he is bringing us to his presence even today. அதுவும் அவருடைய கிருபை தான். Even that is his grace. அவருடைய கிருபையில் இருக்கிற நீடிய பொறுமைக்காக நாம் அவரை ஸ்தோத்திரிப்போம். For his long suffering in his grace, let us praise God. ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவே. Thank you Lord, we thank you Jesus, we praise you. Jodra 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 jodra. கிருபை தரவே கிருபை தரவே கிருபை தரவே கிருபை தரவே. Thank you Jesus. நாளைக்கு ஒரு புதிய வாரம் பிறக்க போகிறது. Tomorrow a new week is going to be born. இந்த வாரத்திலேயே நம்முடைய எல்லா அக்கிரமங்களை கர்த்தர் மன்னிக்க வேண்டும். Even this week itself God should forgive all our iniquities. நாம் பெறப்போகிற புதிய சக்தியை கர்த்தர் புதிய துருத்தில் ஊற்றி புதிய வாரத்தில் ஒரு புதிய வாழ்க்கையை செய்ய கர்த்தர் நம்மை பலப்படுத்த வேண்டும். God should strengthen us so that he should pour out his new power in a new vessel, and he should strengthen us to live in the new week. கடந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து இந்த நேரம் வரைக்கும், right from last Sunday even till this hour, நாம் கோபப்பட்டது,
all that we got angry, நாம் பொய் சொன்னது, all that we lied, நம்ம கெட்ட வார்த்தைகளை பேசினது, all that we spoke bad words, நம்மை பற்றியே மெச்சி பேசினது, all that we appreciated ourselves, உலக ஜனங்களைப் போல ரட்சிக்கப்படாதவர்களைப் போல சில காரியங்கள் ஈடுபட்டது நடந்தது, and all that we have went into works like that who have unsaved person have done, மனுஷர்களை பிரியப்படுத்தும்படியாக தேவனை துக்கப்படுத்தின வழிகள், and all the ways where we pleased men and grieved God, தேவனை பிரியப்படுத்தாமல் நம்மை நாமே பிரியப்படுத்தின வழிகள், and all the ways where we pleased ourselves and not God. இதெல்லாவற்றையும் கர்த்தர் கிருபையாய் மன்னிக்க வேண்டும். All these things God should graciously forgive us. இயேசுவின் இரத்தமானது இப்பொழுது உங்கள் மேல் என் மேல் தெளிக்கப்படட்டும். The blood of Jesus should be sprinkled upon you and me even now. நம்முடைய சரீரத்தின் மேல் மாத்திரமல்ல, உள்ளத்தில் இருக்கிற ஆத்துமா எழுச்சிகள் மனது சிந்தையின் மேல் எல்லாம் தெளிக்கப்படட்டும். Not only on our bodies, let it be sprinkled upon our soul, spirit, emotions and all thoughts and everything. இன்றைக்கு நம்மேல் ஊற்றப்பட போகிறதான தைலம் அபிஷேகம் அது பரிசுத்தமானது. The ointment and the anointing that is going to be poured upon us, it is holy. அதை பெற்றுக்கொள்ள நமக்கு ஒரு சுத்திகரிப்பு வேண்டும். To receive that we need a cleansing. ஆகல் பாவங்களற ஒரு விசை கூட கர்த்தர் நம்மை கழுவி நம்மை சுத்திகரிக்க வேண்டும். So God should once again cleanse and wash us to remove all sins. ஒரு நிமிடம் நாம் எல்லாரும் வாயை திறந்து கர்த்தரை நோக்கி அந்த இரத்தத்தை தெளியும் ஆண்டவரே என்று நான் அவரை கூப்பிடுவோமாக. For 1 minute let us all open our mouths and ask of the Lord, oh Lord, sprinkle your blood upon us so that we might be cleansed. இந்த ஒரு நிமிஷத்துல சில குறைகளை ஆண்டவர் சுட்டி காட்டுவார். ஒப்புரவாகுவோம், மன்னிப்பு கேட்போமாக, இயேசுவின் இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்படுவோமாக. Even in 1 minute God will point out all our shortcomings. Let us reconcile with him, let us confess and let us be washed. ஆண்டவரே எங்களை கழுவும் அப்பா, எங்களுடைய அசுசிகளை மன்னியும் ஆண்டவரே, உம்மை பிரியப்படுத்தாமல் எங்களையே பிரியப்படுத்தி நடந்ததை மன்னியும் ஆண்டவரே. இயேசுவே இரத்தத்தினால் கழுவும் சுத்திகரியும், இயேசுவே கழுவும் சுத்திகரியும், இயேசுவே அப்பா உம்முடைய பரிசுத்த நாமத்தின் மகிமைக்காக வருகிற வாரம் முழுவதும் ஜீவிக்கும்படியாக உம்மையே பிரியப்படுத்த கிருபையை நீர் தர வேண்டும் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கவே. Thank you Jesus. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. எங்களை சுத்திகரியும் ஆண்டவரே, எங்களை கழுவும், உம்முடைய வல்லமையின் நிறைவை தாரும் ஆண்டவரே, உம்முடைய அக்கிரமங்களை மாற்றும் ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த நோக்கம் எங்களுக்குள் நிறைவேறட்டும் ஆண்டவரே. இயேசுவே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் தொடும், நீர் மாற்றும், நீர் சந்தியும், நீர் பலப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. Thank you Lord, we thank you Lord, we thank you Jesus, we praise you. Stotram Yeswe, Stotram Yeswe, Stotram Yeswe. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Yeswe, Stotram Yeswe, Stotram Yeswe. Thank you Jesus, we praise you. பழைய ஏற்பாட்டில கையில ரத்தத்தோடு ஒரு பாத்திரத்துல ரத்தத்தோடு பிரதான ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் போவாராம். In the Old Testament, the high priest, he will enter into the most holy place in a vessel with blood. அதனுடைய வியாக்கியானம் என்ன? What is the interpretation? நம்மத்தில் இந்த பரிசுத்த சன்னிதானத்தில் நம்மை சுத்திகரிக்கும்படியாக இயேசு தன்னுடைய சொந்த இரத்தத்தை அவர் கையில் வைத்து நம்மை சுத்திகரிக்க அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். Even in our midst, God as the high priest, Jesus is coming in our midst into this most holy place, and he has come in our midst with his holy blood to wash and cleanse us. இன்றைக்கும் கர்த்தர் ஒரு பரிசுத்தத்தின் வேலையை நம்மத்தில் செய்து கொண்டிருக்கிறார். Even today God is doing a work of holiness. அவர் சுத்திகரிக்கும் போது, when he cleanses us, அவருடைய வார்த்தையை வெளிப்படுத்தி சுத்திகரிக்கும் போது, when he reveals his word and cleanses us, அவருடைய ஆவியை நமக்கு அனுப்பும் போது, when he sends forth his spirit, அந்நிய பாஷைகளை பேசி நாம் பலன் அடையும் போது, when we are being strengthened by speaking in unknown tongues, இந்த கூட்டம் முடிந்து விட்டு நாம் போகும்போது, when we go outside after the close of this meeting, பரலோகத்தின் கோர்ட்ல பரலோகத்தின் நீதிமன்றத்தில் அக்யூஸ்ட், அதாவது குற்றம் சாட்டப்பட்டவர்களாய் வந்தோம், இப்பொழுது நிரபராதிகளாக ஆண்டவரால் விடுவிக்கப்பட்டவர்களாக நாம் திரும்பி போகலாம். In the court of heaven we who have come as accused, now we have been delivered and we have changed as innocent. நம்மை குற்றம் சாட்ட வந்ததான உலகத்தின் அதிபதி எங்கே என்று இயேசுவோடு கூட நாமும் கேட்கலாம். And along with Jesus we also can ask all the enemy that accused us against us. கர்த்தர் அந்த வேலையை நமக்குள் செய்து கொண்டிருக்கிறார். God is doing such a work in us. அவருடைய இரத்தம் நம்மத்தில்
மத்தியில் இருக்கிறது. His blood is in our midst. அவருடைய வசனம் நம் மத்தியில் இருக்கிறது. His word is in our midst. அவருடைய ஆவி நம் மத்தியில் இருக்கிறது. His spirit is in us. இந்த மூன்றை கொண்டு கர்த்தர் நம்மை சுத்திகரிக்க போகிறார். God is going to cleanse us with all these three. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். For that let's praise God. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. ஜோத்ரா 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 ஜோத்ரா. ஒரு குழந்தை சரீர பிரகாரமா வளர்ந்து கொண்டே இருக்கும். Physically a baby it will keep on growing. பொதுவாக ஆண்கள் 22 வயசு வரையும் வளருவார்கள், பெண்கள் 18 வயசு வரையிலும் வளருவார்கள். Generally males will grow till the age of 22 and females they will grow at the age of 18. ஆவிக்குரிய ஜீவிதத்திலும் குழந்தை பருவம் உண்டு, முதிர்ந்த வயது உள்ளவர்களாக மாறுகிறதான பருவமும் உண்டு. Even in spiritual life there are experience of being babes and experience of being adults. புதிதாய், அதனால தான் புதிதாய் சபைக்கு வந்து பாவங்க மன்னிப்பை பெற்றுக்கொண்டு மாறுகிறவர்கள் தான் மறுபடியுமாய் பிறந்தவர்கள், அவர்கள் குழந்தைகள். And that is the reason all those who are coming new and recently saved and being born again, they are born as newborn babies. ஆனால் குழந்தைகளா இருக்கிறவர்கள் வளர வேண்டும். But however all those are babies, they should grow. இந்த வளர்ச்சிக்கு ஒரு முதிர்ந்த நிலவரம் உண்டு. For this growth there is a experience of being mature. எபேசியர் 4ஆம் அதிகாரம் Ephesians chapter 4 7ஆம் வசனத்தை வாசிங்க. சாரி 7ஆம் வசனம் இல்ல, 13ஆம் வசனம். அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், 11ஆம் தமிழ்ல 11. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும். போதும், பூரண புருஷன், இதுதான் அந்த நிறைவு, கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி. அப்போ ஒரு பூமியில் உள்ள ஒரு மனுஷனுக்கு சிலருக்கு 5 அடி வளர்ச்சி இருக்கு, சிலருக்கு 6.5 அடி வளர்ச்சி இருக்கு. ஆனால் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நாம் எல்லாரும் ஒரே ஹைட்டா மாறணும். அதுதான் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி, அதான் அந்த பூரணம். For human beings they are 5 feet or 6 feet growth, but in a spiritual life there is a growth of being a perfect man, that is the fullness of the stature of the measure of Christ. அப்ப இயேசு வெளிப்படும்போது, so when Jesus Christ is revealed, நாம் எல்லாரும் நம்முடைய ஆத்மாவுடைய உயரம் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி, அந்த ஹைட்டை அடைந்திருக்க வேண்டும். so all our growth should attain to the measure of the stature of the fullness of Christ. இப்போ நம்முடைய ஹைட் என்ன இருக்கு? So now what is our height? நம்முடைய ஆத்மாவுடைய உயரம் எவ்வளவு வளர்ந்திருக்கிறோம்? What is the height of our soul? How much we have grown? பைபிள்ல சிலரை பார்த்து ஆண்டவரே துக்கப்படுகிறார். இந்நேரம் நீங்க எப்படி எல்லாம் வளர்ந்திருக்கணும், இப்படி இருக்கிறீங்களே அப்படின்னு ஆண்டவர் துக்கப்படுகிறார். And in scriptures looking unto some, God is grieved saying, now by now you should have grown to such a measure, but still you are babes. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை நான் உயர்ந்த மேட்டில், ஒரு கனி தரக்கூடியதான ஒரு மேட்டில் உங்களை ஒரு திராட்சை செடியா நாட்டினேன், உனக்கு நல்ல சூழ்நிலை கொடுத்தேன். ஆனால் இப்ப பார்த்தா காட்டு செடியா, காட்டு திராட்சை பழங்களை கொடுக்குறீங்களே. And looking unto the children of Israel, God says, I have given you favorable conditions, I have kept on high and I have given you everything, and you are supposed to give good grapes, but now you are giving wild grapes. ஏசாயா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனமும் முதலாம் வசனமும் 5ஆம் வசனத்தையும் வாசிப்போம். Isaiah chapter 5 verse 1 and 5. இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. பாருங்கள், என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டில், அதாவது அங்கு விதைச்சா அது நல்லா வளரும், அப்படிப்பட்ட ஒரு நல்ல செழிப்பான மேட்டில் ஒரு திராட்சை செடியை நாட்டினேன். And he is my well beloved at the vineyard in a very fruitful hill. 5ஆம் வசனம். இப்போதும் நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன், அதன் வேலியை எடுத்து போடுவேன், அது மேய்ந்து போடும். அதில்ல, நான் இன்னும் என்ன செய்வேன் அப்படி. நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம். என்ன செய்யலாம்? எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன், இனி என்ன இருக்கு செய்வதற்கு? அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்ததென்ன? பாருங்க,
அவர் எதிர்பார்த்தார் நல்ல திராட்சை, என்ன நல்ல மேடு, மலை நல்லது, விதை நல்லது, நான் நல்லவன், ஆனா அது கசப்பானதை கொடுக்குது. And he expected a very good grapes because the fruitful hill and a good seed, and he was also good, and he expected good grapes, but it brought forth wild grapes. கொரிந்தியர் சபையாரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை நான் மனுஷர்களை போல, புருஷர்களை போல, வளர்ந்தவர்களை போல, பெரியவர்களை போல உங்களோடு நான் பேசணும், ஆனா இப்ப பேச முடியல, இன்னும் குழந்தைகளை தான் இருக்கிறீங்களே என்று ஆண்டவர் பரிசுத்த பவுல் திட்டுகிறார். And St. Paul rebukes the Corinthian church saying, you are expected to be a full grown man, but now you are not able to hear all these things because you are still at babes. அதாவது ஒரு பூர்ண புருஷனிடத்துல பேச வேண்டிய செய்திகள் வேற, குழந்தைகள் கிட்ட பேச வேண்டிய செய்திகள் வேற. So there is a message that we can talk to a full grown man, and this message we can talk to babes. சண்டை போடாதீங்கப்பா, கோபப்படாதீங்க, ஏன் இப்படி பேசுனீங்க, நிறுத்துங்க, இப்படி எல்லாம் சொன்னா அவர்கள் குழந்தைகள். When we say do not fight, do not do all these things, and do not speak all these things, when we say it is addressed to babes. அந்த மூன்று வசனங்களை வாசிங்க. முதல் மூன்று வசனங்கள் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் முதல் மூன்று வசனங்கள். 1 Corinthians chapter 3 from 1 to 3. மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலன் இல்லாதவர்கள் ஆனதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? இந்த வசனத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ளுகிற காரியம், நீங்க சண்டை போடாதீங்க, மன்னிச்சிருங்க, விட்டுருங்க, ஏன் இப்படி கசப்பா பேசிட்டு இருக்கிறீங்க இப்படின்னு கேட்டா அது அப்படிப்பட்டவர்கள் குழந்தைகள். அதுக்கு பேர் தான் பால். சண்டை போடாதீங்க, மன்னிச்சிருங்க, இதுதான் பால். According to this verse, when it is said, do not fight, do not envy, strife and divisions, when all these things are said, it is addressed to babes. The meaning is, it is all with milk and not with meat. பூர்ண புருஷர்களாக கிறிஸ்துவனுடைய மனவாட்டி என்கிற அந்த ஸ்தானத்திற்கு நிறைவான வளர்ச்சியை அடைய வேண்டியதான நாம் இன்னும் எத்தனையோ காரியங்களை வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறோம். We who are supposed to grow into the measure of the fullness of the stature of Christ, we are in many things we are not still grown, we are still babes. எபிரேயரை பார்த்து பரிசுத்த பவுல் சொல்லுகிற, காலத்தை பார்த்தால் நீங்கள் போதகர்களா இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய நிலவரத்தில் இருக்கிறீங்களே, ஆனா இப்போ நான் உங்களுக்கு அடிப்படையான காரியங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தில் இருக்கிறீங்களே, மட்டமான ஸ்தானம். Looking unto the Hebrews, St. Paul says that you are supposed to be teachers now, but now there are so many basic fundamental things that I have to say to you because you are still babes. அப்போ நம்முடைய நிலவரம் எப்படி இருக்கிறது? So what is our state now? நாம் இப்படி இந்நேரம் நம்ம எங்கேயோ இருந்திருக்கணுமே, எப்படியோ வளர்ந்திருக்கணுமே. ஆண்டவர் நம்ம அந்த கடைசி நாட்களுக்கு ஏற்ற அந்த அவருக்கு கொடுக்கிற அந்த அவருடைய அந்த உச்சிதமான கோதுமை வைத்து போஷிக்கப்பட்டு அவருடைய அந்த வளர்ச்சி அடைந்திருக்க வேண்டுமே இந்நேரம். We who are supposed to grown to that highest state because we have been fed with the finest of wheat and all these last days messages and all these things, we should have grown to that position. அப்போ நம்முடைய ஓட்டத்தின் வேகம் குறைந்திருக்கிறது. The speed of our race has come down. நம்முடைய வளர்ச்சியின் வேகம் மிகவும் குறைவாக இருக்கிறது. Even the speed of a growth has also come down. அதனால இன்றைக்கு தேவன் நமக்கு தர விரும்புகிற அபிஷேகம், the anointing that God is desirous to give even today, நம்மை வேகமாய் ஓட வைக்கிற அபிஷேகம். it is anointing that can make us to run fast. நம்முடைய லக்கை நோக்கும்படியாக நம்முடைய கண்களை திறக்குகிற அபிஷேகம். It is anointing that can open our eyes so that we might see our goal. பால் உண்கிறவர் குழந்தைகளை போல அல்ல, முதிர்ந்த வயது உள்ளவர்களாக பூர்ண புருஷர்களாக நம்மை மாற்றுகிறதான அபிஷேகம். An anointing not so that we might be as babes with milk, but we have to grow to the perfect man and a matured state. ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம். Let us read only one verse. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம். Genesis chapter 19. அங்கே லோத்துக்கும் குடும்பத்திற்கும் ஆண்டவர் ஒரு செய்தியை கொடுக்கிறார். To the family of Lot and him, God is giving a message. ஒரு எச்சரிப்பின் செய்தி. A warning message. சீக்கிரமா கிளம்பு,
you should run fast. ரெண்டு ஆண்கள் வந்து ரெண்டு தூதர்கள் வந்திருக்கிறாங்க அந்த ஊருக்கு. And two angels have come to that city. இந்த ஊரை இனி இருக்க போறது இல்ல. And you are not going to be anymore in the city. வானத்திலிருந்து நான் தீயை அழைக்க போகிறேன். I am going to call fire from heaven. ஆனால் கர்த்தர் உங்க குடும்பத்திற்கிட்ட மட்டும் சொல்லி இருக்கார், நீங்க ஓடுங்க, சீக்கிரமா ஓடுங்க. And however God said hello only to your family so that you might run away. ஆகிய லோத்தினுடைய குடும்பம் வரப்போகிற அழிவிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியாக நியமிக்கப்பட்ட குடும்பம். And the family of Lot is appointed so that they might escape from the coming destruction. லோத்தே, மனைவி, பிள்ளைகள் எல்லாம் சீக்கிரம் ஓடுங்க, நிக்காதீங்க அங்க. And I said unto Lot and his wife and children, you should not stand here, run. நீங்க ஓடும்போது பின்னாடி கூட பார்க்காதீங்க. When as you run, you should not look behind. அங்க ஒரு வசனம் இருக்கு. There is a verse there. இந்த தூதர்கள் இவர்களை அவசரப்படுத்தி ஓடும்படியா சொன்னபோது, and when this angels they asked this family to run away, இந்த லோத்துனுடைய மனைவிக்கு ஓட மனசு இல்ல. This Lot's wife, she did not have desire to run. Lot also. லோத்து மனைவி, லோத்துனுடைய பிள்ளைகள், அவங்களுக்கு எல்லாம் ஓட மனசு இல்ல. And all Lot and all his family, they did not have any desire to run. ஏன்னா அவங்க சோதம்ல வீடு கட்டிட்டாங்க, சொத்தெல்லாம் அங்க இருக்கு, அவங்களுடைய உடைகள் எல்லாம் அங்க தான் இருக்குது. எதனா அதை எப்படி விட்டுட்டு போறது? இவங்க உண்மையா சொல்றாங்களா பொய் சொல்றாங்களா? Because they had all their possessions, their houses and everything they had on that place, and they were not able to believe is it they are saying true or lie, and they did not have a desire to run. அதனால தான் இந்த தூதர்கள் அவளை அவசரப்படுத்தி சீக்கிரம் போ அப்படின்னு சொன்னா கூட அவங்களுக்கு வர மாட்டேங்குது, ஓட முடியல அவங்களால. And that is because when this angel hasted them to run away, they are not able to do, they are not able to run. அதனால தான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் தாமதித்த போது 14ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். So verse 14, as they lingered. வாசியுங்கள். அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே, கர்த்தர் அவர்கள் மேல் வைத்த இரக்கத்தினாலே, அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து, 4 பேர் கை இருக்கிறது 2 தூதர்கள், ஆளுக்கு 2 பேரை பிடிச்சிட்டாங்க. நிக்காத, நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? தீ வரப்போகுது, என்ன நிக்கிறீங்க, பின்னாடி பாக்குறீங்களா? 2 பேரையும் பிடிச்சு இழுத்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. And as they lingered, the angels, they took hold of all their hands and they said, are you not able to understand? Run. And they hold upon the hands and they draw out of them. அதுல ஒரு வசனம் இருக்கு, நீங்க ஓடி போற வரைக்கும் என்னால தீய வர வைக்க முடியாது, சீக்கிரம் ஓடு. And there is a verse also saying, until you run, I cannot bring fire from heaven, so please run. அந்த வசனம் வாசிங்க. 22ஆம் வசனம். தீவிரமாய் அங்கே ஓடி தப்பித்துக்கொள், நீ அங்கே போய் சேரும் மட்டும் நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்றார். நீ அங்கே போய் சேர வரைக்கும் என்னால இந்த தீயை வர வைக்க முடியாது, சீக்கிரம் ஓடு. Until you go and reach there, I cannot do anything, so haste and run. அப்போ இந்த 2 தூதர்கள் ஆளுக்கு 2 பேரை பிடிச்சு ஓட வச்சாங்க. So all these 2 angels, they took 2 of them and they made them to run away. அவங்களும் கூட கொஞ்ச நேரம் ஓடிட்டு அதுக்கப்புறம் அவங்களை தள்ளிட்டு ஓடு, பின்னாடி பார்க்காதன்னு சொல்லி இவங்க நின்னுட்டாங்க 2 பேரும். And they also ran along with them for some distance, and afterward they pushed them out and then they left them away. இது போல இயேசு சீக்கிரமாய் வருகிறார் என்று சொல்லும்போது, so also when we say Jesus is coming very soon, நாம் இன்னும் வளரவில்லை என்று கேட்கும்போது, when we are being asked we are not still grown, இனி சீக்கிரமா ஓடுவோம் என்று சொல்லும்போது, when it is said let us run very fast, நமக்குள்ள சில தடைகள் இருக்கும், அது ஓட வைக்காது. there will be some obstacles in us that will not enable us to run fast. ஒரு ஆவிக்குரிய சோம்பேறித்தனம், a spiritual laziness. இன்னும் கொஞ்சம் தூங்குறேன், நான் நாளைக்கு ஓடுகிறேன், I will sleep yet more, I will run tomorrow. இவங்க உண்மையா சொல்றது நடக்க போகிறதா, இல்ல இன்னும் காலம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். And is it that all that is going to happen, all they said, I think there is yet more time. இப்படி நமக்குள்ள சில தயக்கங்கள் இருக்கும். We will have some hesitations like this. ஆகியால் லோத்தை போல, லோத்தின் மனைவியை போல, லோத்தின் பிள்ளைகளை போல நாமும் தாமதிப்போம். And because of that, as Lot and his wife and his children, we will linger. ஆனால்
ஆண்டவர் அந்த குடும்பத்தின் மேல் இரக்கமாய் இருந்தபடியால், because God was merciful unto their family, அந்த தூதர்களுக்கு கட்டளை கொடு, நீங்க அவங்க சொல்ற வரைக்கும் ஓடுற வரைக்கும் வெயிட் பண்ணாத, கையை பிடிச்சு இழுத்துக்கொள் என்று ஆண்டவர் சொன்னார். and God commanded the angels, do not wait for them to run, you hold on to their hands and you draw them out of that place. என்னுடைய உள்ளம் திருக்குள்ள உள்ளம், மகா கேடு உள்ள உள்ளம். My soul, my heart is more crooked and desperately wicked. ஆகையால் நான் தூங்காதபடிக்கு, so that I might not sleep, அந்த தீ என் தலையின் மேல் வராதபடிக்கு, so that that fire might not come upon my head. இந்த செய்தியை கேட்கும் பொழுதே பூரண புருஷனாய் மாறி நான் ஓடும்படிக்கு, as I hear this message, so that I might be made perfect and run. ஆண்டவருடைய இரக்கம் என் மேல் வர வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் கரங்களை உயர்த்துவோமா? all those who desire the mercy of the God should come upon me. Lift up your hands in the presence of God. ஆண்டவர் எப்படி ரெண்டு தூதர்களை அந்த குடும்பத்தை ரட்சிக்கும்படியாக அனுப்பினாரோ, as God sent two angels to save their family, அந்த ரெண்டு தூதர்களுக்கு பதிலாக கர்த்தர் இன்றைக்கு கர்த்தருடைய வல்லமை, அவருடைய அபிஷேகத்தை நம்மேல் அனுப்ப வேண்டும். on behalf of the two angels, even in our midst, God is sending his power in our midst. யார் யார் கைகளை உயர்த்தி ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ, and all those who lifted with their hands and submitted, இப்பொழுது இயேசுவின் இரத்தம் நம்மத்தில், இயேசு நம்மத்தில் இரத்தத்தோடு நடந்து கொண்டிருக்கிறார். அந்த இரத்தத்தை கைகளை உயர்த்தினவர்கள் மத்தியில் தெளிக்க போகிறார். Jesus is moving in our midst with his blood in his hand, and all those who lifted up their hands, he is going to sprinkle his blood upon them. இன்றைக்கு பேசப்பட்ட கர்த்தருடைய வசனம் அவர்களை எழுப்ப போகிறது. and the word that is being spoken here, it is going to quicken them. இயேசுவின் இரத்தம் உங்களை கழுவட்டும். let the blood of Jesus wash you. இயேசுவின் வசனம் உங்களை சுத்திகரிக்கட்டும். let the word of God cleanse you. இதற்கு பிறகு ஒரு அபிஷேகம் இறங்கி வர போகிறது. and after that there is an anointing going to come. அந்த அபிஷேகம் அந்த தூதர்களை விட வேகமாக நடக்க ஓட பலப்படுத்த போகிறது. that anointing more than the angels, it is going to enable us to run fast. இது ஓட வைக்கிற அபிஷேகம் அல்ல, இது பறக்க வைக்கிற அபிஷேகம். it is not anointing to run, it is anointing to make us fly. அநேகருடைய தூக்கத்தை இன்றைக்கு கர்த்தர் மாற்ற போகிறார். God is going to change many of the sleep. அநேகருடைய தயக்கத்தை கர்த்தர் மாற்ற போகிறார். God is going to make change many hesitations. கர்த்தருடைய சுத்திகரிப்பை பெற்றுக்கொள்வோமா? let us receive the cleansing of the Lord. கர்த்தருடைய இரத்தத்தை பெற்றுக்கொள்வோமா? let us receive his blood. கர்த்தருடைய ஆவியை பெற்றுக்கொள்வோமா? let us receive his spirit. நடத்தும் இயேசுவே. ஓ ரமங்கரபா ஷபகரமனா மங்கரமனா எத்ரோ தெரேஸ்தல் பஜான மர்தானியா சந்தரா கலமானி அந்ததா பெரோ சந்தலோ கந்தரமரா பலாயத்துதா மெபஸ்தரா கலமானியா ரமசத்துதா கரமா. Jesus, thank you Lord. Riam dankara ushabala bati dankara bangti dankara mana mankarat dankara mana nanat dankara. Jesus, Jesus. Thank you Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Shamaratura, maratura. Tiram shamaratura, ma. Tiram shamaratura. Thank you, Lord. Thank you, Jesus. Yes, yes. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus.
Strengthen me, Holy Spirit, to submit myself. Jesus, strengthen me, hold my hands, oh God, Father. Jesus, yes, Jesus. Yes, yes. Thank you, Lord. Rabakatina karabau shabakatina karamana mankatade. In Jesus. Jesus. வேண்டும் ஆண்டவரே, வல்லமை வேண்டும் ஆண்டவரே, வல்லமை வேண்டும் ஆண்டவரே, பலப்படுத்தும் இயேசுவே. Thank you, Jesus, Jesus. Oh, Rabba Shabbatina, Tina, Sinabala, Tina, Katina, Karamania, Tina, Samara, Tura, Maria, Tina. Jesus, Jesus, Jesus. என்னை இழுத்து கொள்ளும் ஓடி வருவேன் நான், திராட்சரசத்திலும் அன்பு இனியது. என்னை இழுத்து கொள்ளும் ஓடி வருவேன் நான், திராட்சரசத்திலும் அன்பு இனியது. உந்தனின் நாமம் ஊற்றுண்ட தைலம், உத்தமரே உன்னை நேசித்திடுவேன். உந்தனின் நாமம் ஊற்றுண்ட தைலம், உத்தமரே உன்னை நேசித்திடுவேன். என்னை இழுத்து கொள்ளும் ஓடி வருவேன் நான், திராட்சரசத்திலும் அன்பு இனியது. கண்ணமாடி வருவேன் நான், திராட்சரசத்திலும் அன்பு இனியது. உந்தனின் நாமம் ஊற்றுண்ட தைலம், உத்தமரே உம்மை நேசித்திடுவேன். உந்தனின் நாமம் ஊற்றுண்ட தைலம், உத்தமரே உம்மை நேசித்திடுவேன். Thank you, Jesus.
Eturas banarat langkara masara bala tuda. Tirans nebor yang kulpas sentruri minantara. Ritana ismaratuna.
Without me, you can do nothing. இல்லாதவர்களை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவனா. I am the God that calleth nothing, something out of nothing. ஒன்றுமில்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் செய்கிற தேவனா. I am a God who creates everything out of nothing. உன்னுடைய இயலாமையும் உன்னுடைய வெறுமையை நான் அறிந்திருக்கிறேன். I am against your pride. என் பிள்ளையே நீ பயப்படாதே, நீ சோர்ந்து போகாதே. My child, do not get weary, do not get fainted. என்னுடைய காருண்யம் உன்னை பெரியவராய் மாற்றும். என்னுடைய காருண்யம் உன்னை பெரியவராய் மாற்றும். My gentleness can make you great. My beloved children, my grace is alone sufficient for thee. No man has authority to accuse you, to make you guilty as a sinner. கர்த்தருக்கு மாத்திரமே அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. And it is only for your God, your Lord your God, that has given authority to accuse you or make you guilty of your sin. அந்த அதிகாரத்தை கையில் எடுத்தவர்களுக்கு ஐயோ என்று கர்த்தர் மிகவும் வருந்தி வருந்தி உம்மிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறார். Woe unto them who take such authority into their hands. இதோ கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது. Behold, the day of the Lord is very nigh. உங்கள் அனைவரையும் அபிஷேகநாதர் வாரிக்கொள்ளும்படியாக மிகவும் வைராக்கியத்தோடு உங்கள் மத்தியில் அசைவாயா என்று கர்த்தர் சொல்கிறார். And the Spirit of God is moving in our midst with zeal so that He might gather you unto Himself, saith the Lord. My church, இந்த உலகம் பாவத்தினால் நிறைந்திருக்கிறது. the world is filled with sin. முடிவு பரியந்தமும் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. And the end is very nigh. உங்கள் மேல் நியாயத்தில் போராதபடி உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். Cleanse yourself so that judgment might not come upon you. என்று சேனைகளின் கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். Thus saith the Lord God of hosts. நாம் எல்லாரும் நம்முடைய கைகளை பிடித்துக் கொள்வோமாக. Let us all hold on to our hands. ஒரு காரியத்துக்காக நாம் ஊக்கமாய் ஜெபிக்க போகிறோம். For one thing we are going to pray fervently. இனி நிறைய காத்திருப்பு கூட்டங்கள் இல்லை. There is no more any more tarrying meetings. இனி நிறைய ஞாயிறு ஆராதனைகள் இல்லை. We will not have many of the Sunday morning worship. நம்முடைய சபை பூட்டப்பட போகிறது. Our church is going to be closed. கிறிஸ்தவ மார்க்கம் அற்று போக போகிறது. Christian religion is going to be கிறிஸ்தவர்கள் கொலை செய்ய போகிறார்கள். All Christians are going to be murdered. அதுவரைக்கும் வேகமாய் ஓடக்கூடிய கிருபையை பலனை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். Till then God should strengthen us and give us power to run very fast. நான் வேகமாய் ஓடுவது மாத்திரமல்ல, not only I run very fast, மற்றவர்களை இழுத்துக் கொள்ளக்கூடியதான சக்தி கர்த்தர் எனக்கு தர வேண்டும். God should give us the power even to drag others along with myself. ஒருவேளை உங்களுடைய வீட்டில் யாராவது பின்மாற்றத்தில் இருக்கலாம்.
Perhaps some backsliders might be in your house. அவருடைய கையை பிடித்தாலே உதறி விடுகிறார்கள். And if the moment that you hold on to hands, they will put it ஆனால் out. லோத்தின் சரித்திரத்தில் வெளிப்பட்ட அந்த ரெண்டு தூதர்களை போல As are the two angels that came in the life of Lot. மற்றவர்களையும் இழுத்துக் கொள்ளக்கூடியதான பலத்தை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். God should give us the strength so that we might drag others. நம்முடைய கை அதை செய்ய போகிறதில்லை, Not our hands will do that. நம்முடைய வாய் அதை செய்ய போகிறது. Our mouth is going to do that. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை நமக்கு தரும்படியாக நாம் ஒரு நிமிடம் போராடி ஜெபம் பண்ணுவோமா? Let us pray for 1 minute so that God might give us such an authority. ஆண்டவரே உம்முடைய வல்லமையை தாரும் ஆண்டவரே, உம்முடைய வல்லமையை தார். மற்றவர்களை ஆவிக்குரிய ஜீவத்தில் இழுத்துக் கொள்ளக்கூடியதான வல்லமையை தாரும் ஆண்டவரே. Thank you Jesus. கிருபை தரவேன் ஆண்டவர். கெட்டு போக கூடாது ஆண்டவரே. இயேசுவே, கெட்டு போகிறவர்களை கைபிடித்து இழுக்கக்கூடியதான உம்முடைய வல்லமையை, உம்முடைய கிருபையை, உம்முடைய பரிசுத்தத்தை தாரும் ஆண்டவரே. தீரா சமாரா துரா. Thank you Jesus. Praise. Thank you Jesus. Praise. Thank you Lord. கிருபை தரவேன், கிருபை தரவேன். வல்லமை தார், அபிஷேகத்தை தார் ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம். Thank you Jesus. We praise you. நாம் ஜெபித்திருக்கோம், கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு இருக்கிறார். We have prayed and God has hearkened to our prayers. இப்பொழுது இதற்காக கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை நமக்கு தர போகிறார். Even now for this God is going to give an anointing. மற்றவர்களை இழுத்து ஓடக்கூடிய பலன். A strength that can drag others and run. அதற்கு முன்பாக ஒரு வசனத்தை வாசிப்போம். கண்களை மூடி கேளுங்கள். Before that, let us hear a verse being read. Close our eyes. உன்னத பாட்டு 1 அதிகாரம் 4 வசனத்தை வாசிக்க கேளுங்கள். Songs of Solomon chapter 1 verse 4. கண்களை மூடி கவனியுங்கள். என்னை இழுத்துக்கொள்ளும், என்னை இழுத்துக்கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். உமக்கு பின்னே ஓடி வருவேன் அல்ல, உமக்கு பின்னே ஓடி வருவோம். அப்படி அர்த்தம் என்ன? கர்த்தர் என்னை இழுக்கும் போது என் கூட ஒரு குரூப் வர போகிறது. Amen. Draw me and we will come with others. The meaning is when I draw, others also will come along with me. மற்றவருடைய கைகளை பிடித்து ஓட்டத்தை வேகமாக ஓடக்கூடிய அபிஷேகத்தை இப்பொழுது கர்த்தர் தருகிறார். God is giving the anointing so that we might have the power to drag others and run very fast. என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்திட பலன் உண்டு எனக்கு. என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்திட பலன் உண்டு எனக்கு. சத்துரு சீறி வெள்ளம் போல் வந்தாலும் சத்தியரே ஜெயக்கொடி ஏற்றுவி. சத்துரு சீறி வெள்ளம் போல் வந்தாலும் படுத்து கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்திட பலன் உண்டு எனக்கு. என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்திட பலன் உண்டு எனக்கு. வெள்ளம் போல் வந்தாலும் சத்தியரே ஜெயக்கொடி ஏற்றுவி. வெள்ளம் போல் வந்தாலும் சத்தியரே ஜெய
இப்படி யூகித்து பாருங்கள். Just imagine this and see. நீங்களும் ஒரு குரூப் ஜனங்களை, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற அக்காவோ தங்கச்சியோ அண்ணனோ தம்பியோ அப்பாவோ அம்மாவோ பிள்ளைகளா இருக்கலாம், அவருடைய கையை பிடித்து ஓடிக்கொண்டே இருக்கிறீர்கள். And you along with your family, your parents or children or your relations, you are just going along. நீங்கள் போகிற இடத்துடைய பேர் இயேசுவின் இரண்டாம் வருகை. The place that you are headed to is the second coming of Jesus. ஆனால் உங்களை தடை செய்ய ஒரு வெள்ளம் வருகிறது. But there is a flood that is trying to stop you. அந்த வெள்ளம் தண்ணீர் வெள்ளம் அல்ல, அது பிசாசு வெள்ளம். That flood is not waters, but is the flood of devils. உங்களை வாரிக்கொண்டு போக கிட்ட வரும்போது, and as it comes to take you along, அந்த வெள்ளமானது ரெண்டாய் பிளந்து உங்களுக்கே ஒரு வழி உண்டாக்குகிறது. The flood is split into two and it making you a way to go. ஏன் தெரியுமா? We know why. உங்களுக்குள் அந்த வெள்ளம் உங்களுக்குள் இருக்கிற ஒருவரை கண்டது, அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். And it is seeing the person that is in you. He is the Spirit of God. அந்த பரிசுத்த ஆவியினுடைய கையில் ஒரு கொடி இருக்கிறது, அந்த கொடியில் ஜெயம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. In the hand of the Spirit of God there is a banner. In that banner it is written victory. உன்னை ஒருவரும் ஒன்றும் செய்ய முடியாது. அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அபிஷேகம் பண்ணி இருக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். No one can do any harm to you because he that is with you is greater. No one can touch you. Thank you, Jesus. Thank you, Jesus. Praise. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்திட பலன் உண்டு எனக்கு. என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே. ஆமென். ஓ ரபா ஷபகரதுதா. சத்துரு சீறி வெள்ளம் போல் வந்தாலும் சத்தியரு ஜெய கொடி ஏற்றுவீர். சத்துரு சீறி வெள்ளம் போல் வந்தாலும் சத்தியரு ஜெய கொடி ஏற்றுவீர். சத்துரு சீறி வெள்ளம் போல் வந்தாலும் சத்தியரு ஜெய கொடி ஏற்றுவீர். சத்துரு சீறி வெள்ளம் போல் வந்தாலும் சத்தியரு ஜெய கொடி ஏற்றுவீர். ஓ ரபகரதிதா ரபனா மனாத்வே.
என் பிள்ளையே, இந்த உலகத்தில் நீ யாரும் இல்லை என்று நினைத்து இந்த உலகத்தில் நீ சுத்தி வந்து கொண்டிருக்கிறாய். My child, you are wandering about in this world saying, I have none for me. நீ கவலைப்படாதே, நான் இன்று உன் கையை பிடித்துக் கொண்டிருக்கிறேன். Do not worry, today I have taken hold of your hand. சத்துரு சேனைகளாய் வந்தாலும் நான் உன்னோடு சேனைகளின் கர்த்தர் இருக்கிறேன். Though the enemy can come in as a host, but I am the Lord of hosts is with you. உனக்கு விரோதமாய் எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். No weapon that is formed against you shall prosper. என்று சேனைகளை கர்த்தராகிய தேவன் உங்களிடத்தில் சொல்லுகிறார். Thus says the Lord God of hosts unto you. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். If you believe, ye shall see the glory of God, saith the Lord. My church. The time has come that you should run fast. The evil days have come that you have to encounter problems at unawares. Hold on to me and run with faith, said the Lord. Amen. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். The Lord is with us. அவரே நம்மை வெளி வந்து நம்மை இழுத்து கொண்டு இதுவரைக்கும் நடத்தின அறிவு நடுவில் கைவிடுவாரா? He that has come out and he has drawn us unto himself and he has led us hitherto, will he just let us go? ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கரம் குறுகி போகவில்லை. His hand is not shortened so that it cannot save. அவர் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவர். He is able to save us till the very end. அதற்காக இன்னும் நமக்காய் அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். For that is still interceding for us. ஆனால் அவர் மட்டும் நம்மை பிடித்தால் போது நாமும் அவரை பிடிக்க பழக வேண்டும். And it is not enough that he holds on to us, but we also to have to hold on to him. அதற்கேற்ற அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். For that God has given us the anointing. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திர. ஒரு நிமிடம் நாம் எல்லாரும் ஊக்கமாக சபையினுடைய பரிசுத்தத்திற்காக ஜெபிப்போமாக. For 1 minute let us all pray earnestly for the holiness of the church. எத்தனையோ சபைகளை பிசாசு கெடுத்து விட்டான். And the devil has spoiled many of the churches. எத்தனையோ பரிசுத்தவான்களை பிசாசு தீட்டுப்படுத்தி விட்டான். And he has spoiled, defiled many of the saints. ஆனால் கிருபையால் கர்த்தர் நம்ம எல்லாரையும் பாதுகாக்க வேண்டும். However, God should graciously protect us. நம்முடைய வாலிபர்களை பாதுகாக்க வேண்டும். God should protect our young நம்முடைய people. பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும். He should protect our children. பெரியவர்களை பாதுகாக்க வேண்டும். He should protect our elders. ஊழியக்காரரை பாதுகாக்க வேண்டும். He should protect our servants of God. அதற்காக ஊக்கமாய் ஜெபம் பண்ணுவோமா? Let us pray for that. ஆண்டவரே, எல்லாரையும் பொறுப்பெடுக்க வேண்டும். சபை அழுக்காக கூடாது, கரைபடாதபடிக்கு எங்கள் எல்லாரையும் உடைய ரத்த கோட்டைகள் மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. பிசாசுடைய சதி ஆலோசனைகள் இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் நிர்மூலமாகட்டும் ஆண்டவரே. எங்களை எதிர்க்க வருகிற அந்த வல்லமைகள் நிர்மூலமாகட்டும், அது சிறைச்சேதம் பண்ணப்படட்டும் ஆண்டவரே. ஜெயத்தின் தேவனே, ஜெயத்தின் தேவனே, பரிசுத்த தேவனே, நீர் காப்பாற்ற வேண்டும் ஆண்டவரே. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எங்களை காப்பாற்றும் இயேசுவே, எங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும் இயேசுவே. உம்முடைய மகிமையை நாங்கள் காண வேண்டும் ஆண்டவரே. Thank you Jesus. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. கர்த்தர் சபையை பாதுகாக்க போகிறார்.
The Lord is going to protect the church. அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அவரை நம்பினவர்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ராத்திரி 10 மணிக்கு மாத இறுதி கூட்டம் இருக்கிறது. கர்த்தர் அந்த கூட்டத்தை ஆசீர்வதிக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். காலை ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். நாளைக்கு சாயங்காலம் முதல் செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் வரைக்கும் வாலிபர்களுக்காக இரும்புலியர்கள் வைத்து யூத் மீட்டிங் உண்டு. எல்லா வாலிபர்களும் கண்டிப்பாக வர வேண்டும். நாளைக்கு சண்டே ஸ்கூல் இல்லை, யூத் மீட்டிங்கும் இல்லை. ஆகையால் எல்லாரும் ஆயத்தத்தோடு வாருங்கள். 4 மணிக்கு இங்கேருந்து ஒரு வேன் புறப்படும். அதனால் அந்த யூத் மீட்டிங் கர்த்தர் பொறுப்படுத்தி நம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா துதிகன மகிமை கர்த்தருக்கே செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் சாமி. ஆண்டவரே, இந்த மாலை வேண்டிய சமூகத்து கடந்து வர கொடுத்த கிருபைகளுக்காக நன்றியோடு சொந்திக்கிறோம். உங்களுடைய சமூகத்தில் வந்து நாங்கள் ஆண்டவரே சாமி வல்லமை நான் நிரப்பப்பட கத்த கிருபை தந்த பின்னா சோத்திரம். உடைய அன்பினால் நாங்கள் இழுக்கப்பட கத்தர் உதவி செய்கிறதுக்காக சோத்திரம். ஆண்டவரே, உங்களுடைய அன்பு இல்லாவிட்டால் நாங்கள் ஆண்டவரே நிர்மூலமாகி இருப்போம் சுவாமி. அப்படினால் தேவ அன்பு எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் போதுமானதாய் காணப்பட கிருபை தந்தீரதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. எல்லா வல்லமையும் ஜெயிக்கக்கூடியதான ஆண்டவரே நீர் எங்களை பலப்படுத்தினீர். அதுக்காக சோத்திரம். ஆவியானவர் தாமே சத்துரு வெள்ளம் போல வந்தாலும் ஆண்டவரே கொடி ஏற்றுகிற ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கிறீர். அப்படினால் எல்லா சத்துரு வல்லமையிலிருந்தும் நாங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாய் காணப்பட முழு சபையாரும் இந்த நாட்களை தகுதிப்படுத்த முடியாய் வேண்டிக்கிறோம். இந்த மாதமெல்லாம் ஆண்டவரே பரிசுத்தத்துக்காக நாங்கள் ஜெபித்தோம். சிறியோரிலிருந்து வாலிபரிலிருந்து ஆண்டவரே வயோதியர்கள் வரைக்கும் முழு சபையும் நீர் ஆண்டவரே பரிசுத்தப்படுத்துகிற தேவன். ஆண்டவரே, நீர் பரிசுத்தராக இருப்பது போல எங்களையும் நீர் பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே நாங்கள் குழந்தைகளாய் இருக்கிற அந்த அனுபவத்தை மாற்றி இந்த பூர்ண புருஷன் என்கிறான அந்த கிறிஸ்துவின் பூர்ண அளவுக்குள் சபை கடந்து வர கர்த்தர் உதவி செய்யும். இப்படிப்பட்டான பூர்ணமாக்கப்பட்டதான சபைக்காக நீர் வரப்போகிறீர். அந்த பூர்ணத்தை நாங்கள் அடைந்து உம்மை சந்திக்க தகுதிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தை கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் காவலும் நம்மோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தர் இயேசு கிறிஸ்து வரும் மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா.